ஹே guys, நான் தான் விவேகானந்தன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லைட் யூனிட் வண்டியில் என்னென்னலாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த லைட் யூனிட் வண்டியில் இருக்கிற லைட்ஸ், கிரிப்ஸ், ஸ்டாண்ட்ஸ், டிஃபியூஷன்ஸ், ஃப்ளாக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரேட்டரோட கெப்பாசிட்டி எல்லாமே டிஓபியோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தமாக 3 வேரியண்ட்டில் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். லைக் 60, 80 அண்ட் மேக்ஸிமம் 120 வரைக்கும் யூனிட் வண்டியில் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லைட்ஸ் அண்ட் அதர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் படி ஜென்ரேட்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா கேரவனுக்கு பவரும் நம்ம ஜென்ரேட்டர்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணி ஜென்ரேட்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைட்ஸை பற்றி பார்க்கலாம். லைட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஓபி வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சில லைட்ஸ்லாம் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வேணும்ன்ற சொல்லுவாங்க. லைக் 4 M40 4 ஸ்கை பேனல் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வேணுன்ற மாதிரி கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த விதமான என்றைக்குமே இது வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ ரெகுலராக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரெகுலராக இது ஃபாலோ ஆகும். அது இல்லாமல் என்னைக்காவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு லைக் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வேணும், லைக் ஒரு M90 வேணும் ஆர் டினோ லைட்ஸ் வேணும்ன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்ஸ் சொல்கிறாங்கன்னா, ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த லைட்ஸ் வந்துட்டு போகும். ஸோ அதுக்கும் இந்த கான்ட்ராக்ட் லைட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்காது. அண்ட் இதை தவிர்த்து லைக் 2 சீனியர், 2 ஜூனியர், 2 பேபி லைட்ஸ் அண்ட் ஆரி கிட் லைட்ஸ் எல்லாமே யூனிட் வண்டியில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கிரிப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சி ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். சி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஹைட் வேரியன்ஸில் இருக்கும். லைக் லோ சி ஸ்டாண்ட், டபுள் ஹைட் ஸ்டாண்ட், ட்ரிபிள் ஹைட் ஸ்டாண்டு 3 ஹைட் வேரியன்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டோட டாப்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ராட் இருக்கும். ஸோ அதில் ராடில் வந்து கிரிப்பெட்னு ஒன்று மாட்டுவாங்க. அந்த கிரிப்பெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் மவுண்ட் பண்ணுறதுக்கு கிரிப்பெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிரிப்பெட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். லைக் ஃப்ளாக் ஆர் டிஃபியூஷனோட ராடோட சைஸை பொறுத்து சரி நம்ம அந்த ஹோல்ஸில் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டாண்ட். பாஸ் ஸ்டாண்டுமே 3 ஹைட் வேரியன்ஸில் இருக்குது. லைக் லோ பாஸ் ஸ்டாண்ட், டபுள் ஹைட் பாஸ் ஸ்டாண்ட், ட்ரிபிள் ஹைட் பாஸ் ஸ்டாண்ட்னு 3 ஹைட் வேரியன்ஸில் இருக்குது. ஸோ இந்த பாஸ் ஸ்டாண்ட்லாம் மோஸ்ட்டாக லைட்ஸ் மவுண்ட் பண்ணுவாங்க. லைக் M40 லைட்ஸ், ஸ்கை பேனல்ஸு, ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் மவுண்ட் பண்ணுவாங்க. அண்ட் பார் லைட் ஸ்டாண்ட்லுமே நம்ம டிஃபியூஷன் ஃப்ரேம்ஸ் மவுண்ட் பண்ணலாம். லைக் பார் லைட் ஸ்டாண்டுக்கு மேலே சின்னதாக மேலே ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அந்த லிவரை புஷ் பண்ணி மேலே தட்டிங்கன்னா சி ஸ்டாண்ட் இருக்க அந்த ராட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம கிரிப்பெட் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அந்த லிவர் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து புள்ளின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த புள்ளி அதில் போட்டு டைட் பண்ணி கிரிப்பெட் போட்டு நம்ம அந்த இடத்துல ஃப்ரேம்ஸ் மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூம் ராட். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூம் ராட் ஹெவியாக இருக்கிறதுனால அது பாஸ் ஸ்டாண்டில் தான் மவுண்ட் பண்ண முடியும். அண்ட் இதை ஃப்ரேம் அவுட்டில் பாஸ் ஸ்டாண்டில் மவுண்ட் பண்ணி ஹரிசாண்டலாக ஃப்ரேமோட டாப் அவுட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி லைட் ஆர் டிஃபியூஷன்ஸை மவுண்ட் பண்ணலாம். அண்ட் 60 to 180 டிகிரிக்குள்ளே ரைஸ் ஆர் டவுன் பண்ணி ராடை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூம் ராடோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பேஸ் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் பேலன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த ரவுண்ட் பேஸ்லையுமே நம்ம லைட்ஸை மவுண்ட் பண்ணலாம். லைக் கிரவுண்ட் லெவலில் லைட்டை வைக்கணும்னா ரவுண்ட் பேஸில் மவுண்ட் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம் ராட். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் பூம் ராட். லைக் இதுவும் பூம் ராட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் இது எக்ஸ்டெண்ட் ஆகாது அண்ட் லைட் வெயிட்ஸை தான் கேரி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டிஃபியூஷன் ஃப்ரேம்ஸ், ஃப்ளாக் அண்ட் லைட் வெயிட் லைட்ஸ் லைக் பேட் லைட், டியூப் லைட் அந்த மாதிரி தான் கேரி பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராட். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரிபிள் எயிட் பாஸ் ஸ்டாண்டோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகணும்னா எக்ஸ்டென்ஷன் ராட் யூஸ் பண்ணுவாங்க. லைக் அந்த எக்ஸ்டென்ஷன் ராட் ஆட் பண்ணி டிஃபியூஷன் ஃப்ரேம்ஸ் ஆர் ஃப்ளாக்ஸ் மவுண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் ராட்ஸ் 2 ஹைட் வேரியன்ஸில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி ராட். டி ராட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கை பேனல்ஸை பூம் ராடில் மவுண்ட் பண்ணும்போது அதை வெர்டிகலாக தான் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் நம்ம டி ராடை யூஸ் பண்ணி ஸ்கை பேனலில் நம்ம ஹரிசாண்டலில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்லினியன் கிளாம்ப். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர் ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. லைக் ஸ்டாண்ட்ஸ் ஆர் பூம் ராட் யூஸ் பண்ணி லைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சீலிங்கில் சின்ன பில்லர்ஸ் ஆர் அயன் ராட் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கிளாம்பை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட்டுக்கு லைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் ஹோல்டர். இது வந்து சி ஸ்டாண்ட்ஸில் தெர்மோகோலை மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டரை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட் பேக். இது ரொம்பவே முக்கியமானது. பிகாஸ் சி ஸ்டாண்ட் ஆர் பாஸ் ஸ்டாண்டில் ஃப்ரேம்ஸ் ஆர் லைட்ஸ் மவுண்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டாண்ட் சாயாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாண்டோட பேஸில் சாண்ட் பேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சாண்ட் பேக்கை சி ஸ்டாண்டோட பெரிய லெக் ஆர் சென்ட்ரலில் தான் போடுவாங்க. பிகாஸ் மீதி 2லுமே நம்ம சாண்ட் பேக் போட்டோம்னா அந்த 2 லெக் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால சாண்ட் பேக் வந்து டேரெக்டாக கிரவுண்டுக்கு கான்டாக்ட் போயிடும். ஸோ சாண்ட் பேக்கோட வெயிட் எல்லாமே கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதனால நம்ம சாண்ட் பேக்கை சி ஸ்டாண்டோட பெரிய லெக்கில் போடும்போது அதனால ஸ்டாண்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் சாயாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்னெட்ஸ். அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, லைட்டோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு பார்னெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. M40 மாதிரி இருக்க லைட்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த பார்னெட்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10x10 அண்ட் 12x12 ஃப்ரேம் இருக்கும். இதில் 10x10 டிஃபியூஷன் கிளாத் ஆர் 10x10 பிளாக் கிளாத் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபியூஷன் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ். லைட் டிஃபியூஷன் ஃப்ரேம்ஸ் வந்து லைட்டை டிஃபியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது 2 சைஸில் இருக்கும். லைக் 4x4 அண்ட் 3x3. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, லைட்டோட ஸ்பில்ஸை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் நம்ம லைட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம லைட் பண்ணதை எப்படி ப்ராப்பராக கட் பண்ணி ஷேப் பண்ணுறோன்றது தான் இருக்குது. ஃப்ளாக்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அண்ட் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கிளாத்ஸும் இருக்குது. லைக் 4x4 ஃப்ளாகில் கிளாத் ஓப்பன் பண்ணோன்னா 4x8 மாறும்.
அண்ட் 3x3 ஃபிளாக்ல இருக்க கிளாத் ஓப்பன் பண்ணோம்னா 3x6 மாறும். அண்ட் 2x4லேருந்து 1x2 சைஸில் இருக்க ஃபிளாகோட கிளாத்ஸ்லாம் ஹரிசாண்டலாக தான் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ராட். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய டிஃப்யூஷன் ஃப்ரேம்ஸ் லைக் 10x10 ஆர் 12x12 ஃப்ரேம்ஸ் மவுண்ட் பண்ணும்போது அடிஷ்னலாக எல்ராட் ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஃப்ரேம் கிளியரன்ஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூல் செட்டப் இருக்கும். 4 சைஸஸில் இருக்கும், லைக் 2 feet, 1.5 feet, 1 feet அண்ட் 1/2 feet. அண்ட் லேடர்ஸ் இருக்கும், 8 feet ஆர் 11 feetல லேடர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அம்பரலா இருக்கும். அண்ட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் லூ போர்ட்ஸ் இருக்கும். அண்ட் 300 feet மெயின் கேபிள் இருக்கும். அண்ட் மெயினாக யூனிட் வண்டியில் லைட் ஆஃபீஸர்ஸ், எலக்ட்ரீஷியன் அண்ட் டிரைவர் இருப்பாங்க. லைட் ஆஃபீஸர்ஸோட கவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வர லைட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்து ஹெட் கவுண்ட்ஸ் டிஃபர் ஆகும். பட் டிரைவர் ஒருத்தர் தான். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாண்ட்ஸ், ஃப்ரேம்ஸ், கிரிப்ஸ், கிளாம்ப்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இடத்துல எப்படி கிளவராக யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்கு. பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே மல்டிபிள் வேஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, learn, write, shoot, edit, repeat, stay positive, peace.